பள்ளிக்கூடத்தோட பொற்காலம் அது. அந்த நாள்ல பசி பட்னினா என்னன்னே தெரியாது ஜனங்களுக்கு. அப்படியாப்பட்ட காலம் அது. அடுத்த பாடத்தை பாப்பமா. சோத்து மணி எப்ப அடிக்கும்? பாசி உசுறு போகுதுல்ல, அது இந்த வாத்தியாருக்கு தெரிஞ்சா தானே. எப்பவோ சனங்க பாசி இல்லாம இருந்தாங்களாம். கழுதிங்களா, ஒழுங்கா வேலையை பாருங்க. விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி கஞ்சி கிடையாது. அம்மா பாருதா, மாமா என்ன கிள்ளி வைக்குதுல்ல. ஆமா, சும்மா இருக்க மாட்டேன். அர்க்கணி மட்டும் பள்ளிக்கூட போதில்ல, என்னையும் அனுப்பிட்டானே. ஆமா, இனி போய் படிச்சுதான் பெரிய கலெக்டரா வர போறான். உன் சோட்டு பசங்க எல்லாம் சம்பாரிச்சுட்டு வரதான்டா நியாயம். சரி சரி, வேலையை பாருங்க, நான் போய் சாணி அள்ளிட்டு வரேன். இந்தா தட்டு. அர்க்காணி, ஏமா மத்தியானம் பள்ளிக்கூடம் வரல? அவ சாணி தட்டணுமுங்க. நீ யாரப்பா? இவ அத்தம்மானுங்க. அப்படியா? இவ அப்பா அம்மா எங்க? செத்துட்டாங்க. இப்படி நல்லா படிக்கிற குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வராம இருந்தா அவ படிப்பு என்ன பாருது? படிப்பை பாத்துக்கிட்டு இருந்தா மவுத்துக்கு என்னங்க பண்றது? ஒரு நேரம் சோறு தான் பள்ளிக்கூடத்துல போடுறாங்க. அதனாலதான் அவன் ஒரு நேரம் வரா. இன்னொரு வேளை சாப்பாடு போட்டா மத்தியானமும் பள்ளிக்கூடம் வருவல? அதோட எங்களுக்கு வேற என்னங்க வேணும்? நான் சாப்பாடு போடுறேன். ஏமா அர்க்காணி, அப்ப வருவியா? மாமனுக்கு சோறு? அவனுக்கு தான். முதல்ல எங்களை இப்படி நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறது நீங்க தான் மதுரையா. சாப்பிடப்பா. நல்லா சாப்பிடு புள்ள. அர்க்காணி ஒழுங்கா பள்ளிக்கூடம் வந்தா தினம் இதே மாதிரி சாப்பாடு கிடைக்கும். அர்க்காணி படிப்புக்கு நான் ஜவாபுதாரி மதுரையா. சாப்பாடு நல்லா இருக்கா? காரம் தான் பத்தல. அப்படியா? ஏ கணேசா, பெரிய பச்சை மிளகாய் 2 கொண்டு வந்து ஆளுக்கு ஒண்ணு போடு. This is his nose. This is his finger. This is his head. அர்க்காணி, டீ குடிச்சிட்டு அப்புறமா படி. அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ். கணக்கு பிள்ளையா சொன்னாரு, நம்பர் வந்திருக்கு. அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ். அதோ அர்க்காணி பாஸ் பண்ணிட்டா. அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ் பண்ணிட்டா. அக்கா அர்க்காணி பாஸ் பண்ணிட்டா. அங்கே நில்றா, உள்றா வரக்கூடாது. ஏங்கா உன்னோட முறை பொண்ணு லேடி ஆயிட்டாடா. எதுக்கு? உன்னை கண்ணாலம் கட்டிக்கிறதுக்கு. அர்க்காணி, யார் உன்னை வந்து இங்க வேலை செய்ய சொன்னது? அத்தைதான். மண்ணாங்கட்டி வா. பள்ளிக்கூடத்துக்கு போகாம மேல எல்லாம் தவுட்ட பூசிக்கிட்டு உன்னையா இருந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நான் தான் இருக்கேனே. தோலை உரிச்சு போடுவோம். உரிச்சு ராஸ்கோல ஒரே ஈரம். நடப்புல வயசுக்கு வந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போய் ஒண்ணு கிழிக்க வேண்டாம். அவங்க மாட்டு வேலை செய்யும். அருக்காணி நல்லா படிக்கிறா. அவளை படிக்க வச்சா பெரிய சோழிக்கு வந்து கை நிறைய சம்பாதிப்பான்னு வாத்தியாரே சொன்னாருங்க. என்ற பிள்ளையான சமைஞ்ச உடனே பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்திட்டா உன்ற அருக்காணி என்னடா அதை விட வசதி. அவியவியலுக்கு அவியவிய புள்ளதாங்க வசதி. என்ன சொன்ன? யாரு என்னத்த சொன்னாலும் நான் கேக்குறதா இல்லைங்க. எம்மட அருக்காணியை படிக்க வச்ச பாத்துறேனுங்க. ஓஹோ, என்ற காட்டுல ஆடு மேய்க்கிற பைய உனக்கு இவ்வளவு நுள்ள இருந்தா எங்களுக்கு இவ்வளவு இருக்கணும். போடா, போய் உங்க ஆத்தால வர சொல்லு. ஆத்தா என்ன மாரியாத்தாவே வந்து சொன்னாலும் என்ற முடிவுதான் சாமி. இதுல மாத்தமே இல்லைங்க. உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது. நிறைய வெளியே நடப்புல பள்ளிக்கூடத்துக்கு. இந்த மொட்டையும் பொண்டாட்டிக்கு புத்தி வேணா? பெரிய மனுஷான ஒரு பொண்ண வெளியே அனுப்புவாளா ஒரு பொம்பளைக்காரி? ஊர்ல இல்லாத படிப்பு படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போற. 1000 மச்சான் பாரு, அருக்காணிய தொட்டாம் பாரு, தாவணி போட்டா பாரு, தடுக்கி விழுந்து அழுதா பாரு. காமாரி பள்ளிக்கூடம் போறா.
ஏன் புள்ள என்னாச்சு? எல்லாரும் என்ன கேலி பேசுறாங்க. நான் நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன். இதோ பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சொன்னேன் ஒண்ணு மண்ணை போட்டு மூடி போடுவேன். ஆமா, அது எவ்வளவு பெட்டர். ஏன் புள்ள இவா என்ன சொன்ன? பெட்டரா அப்படின்னா? இங்கிலீஷ்ல பெட்டர்னா எவ்வளவு மேல்னு அர்த்தம். பெட்டர். ஏன் புள்ள உன்னை கேலி பண்ணாங்கன்னு சொன்னியே, அந்த சனியன்கள் யாருக்காவது பெட்டர்னா என்னன்னு தெரியுமா? இரு வந்துட்டேன். தாரியம்மட அர்கானிய பத்தி பேசினது ராஸ்கோலுங்களா? உங்களுக்கு படிப்பு ஏறலன்னா இருக்க மூடிக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி நாரி போயிட சங்கதி. ஆமா, இன்னொரு வாட்டி யாராச்சும் அவளை கேலி பண்றதா காதுல விழுந்தது, அதே இடத்துல இழுத்து வச்சு வெட்டி போடுவேன் சாக்குறத. பெட்டர்னா எவனுக்காச்சும் என்னன்னு தெரியுமாடா? அறிவிட்ட பயிலடா. இந்த ஊரு நாய நடப்பெல்லாம் இதான். இத வேற ஊருக்காரங்க வந்து மாத்துறதுன்னா எங்க மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்கார வேண்டியதான். சொல்லுங்க, இப்ப அரைக்காணியை நீங்க பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்த போறீங்களா இல்லையா? அப்படி செஞ்சா அது என் வாத்தியார் தொழிலுக்கே நான் செய்யற பெரிய துரோகமா இருக்கும். அப்படின்னா இப்ப நாங்க உங்களை பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்த வேண்டி இருக்கும். என்ன சொல்றீங்க? செய்யுங்க. இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில அருக்காணி படிப்பு இப்படி பொக்குன்னு போயிருச்சுங்களா வாத்தியாரையா? ராமா, இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. நீ நினைச்சா அவளை மேல படிக்க வைக்க முடியும். எப்படிங்க? நீயும் அருக்காணியும் என்ன நம்பி என் கூட புறப்பட்டு வாங்கோ. நான் உசுர கொடுத்தாவது அவளை மேல படிக்க வச்சு காமிக்கிறேன். என்ன யோசிக்கிற? என்ற வயசான அம்மா விட்டு நான் மட்டும் எப்படிங்க? வேணா நீங்க அருக்காணி மட்டும் கூட்டு போங்களேன். அது சரியா இருக்காதப்பா. வேணுங்க. ஊர் ஏதாவது பேசும். ஆட இந்த ஊரு என்ற கோமண துணிக்கு மேல நான் மதிக்கிறது இல்லைங்க. நான் உங்களை நம்புறேனுங்க. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்துட்டீன்னா உன்ற மாமனுக்கு தானே புள்ள பெருமை. என்ன இருந்தாலும் வயசுக்கு வந்த பொண்ணு வாத்தியார் கூட ஓடி போயிட்டானே ஊரு கேவலமா பேசாது. கட்டிக்க போறவன் நானே உன்னை அனுப்பும் போது எவன் என்ன பேசினா உனக்கு என்ன புள்ள? நீ இப்ப இப்படித்தான் பேசுவேன், பின்னாடி நீயே ஒரு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அருக்காணி, என்ன பொறுத்த வரைக்கும் கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கிட்டு ஒன்று கூட ஆயுசுக்கும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணுங்கிறதுதான் என்ற ஆசை மாமா. எது இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு உன்னை மறுக்கால சாணி திட்ட போட்டேன்னா அப்புறம் நான் என்ன புள்ள ரோசக்காரன்? அதுக்கு மசரே போச்சுன்னு மண்டை போட்டுடலாம் புள்ள. இத பாரு, உனக்காக வேணும்னா நான் வாத்தியாரைய கூட படிக்க போறேன். ஆனா வெறும் அருக்காணியா இந்த ஊரை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். உங்களோட பொஞ்சாதியா தான் போவேன். புள்ள ஆமா, இந்த முனியப்பன் சாட்சியா ஜென்ம ஜென்மத்துக்கும் நான் தான் உங்களோட பொஞ்சாதி, நீ தான் என்னோட புருஷன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் புள்ள. வாத்தியாரியா அருக்காணிய நல்லா படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு கொண்டு வரணுங்க. சரி வாமா. வரேன் மாமா. போயிட்டு வா புள்ள. மறக்காம கடுதாசி போடு. ம். இங்கிலீஷ்ல போடு. அத பார்த்துட்டு ஊர் கோயிலெல்லாம் மூக்கு மேல வர வைக்கணும் புள்ள. செல்லக்கா, அரக்காணிங்கிற மைனர் பொண்ணு அந்த வாத்தியார் பாய் கடத்திக்கிட்டு போட்டான்னு போலீஸுக்கு நான் இதுல புகார் எழுதியிருக்கேன். இந்த இதுல கை நாட்டு வை. அம்மா, அதுல கை நாட்டு வைக்காத. வாத்தியார் ரொம்ப நல்லவரு. அருக்காணி அவரோட நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். கிளவி, உம்மோட பையன் உனக்கு உசுரோட வேணும்னா இதுல கை நாட்டு வை, இல்லாட்டா தொலைச்சு போடுவோம். தொலைச்சு. ஐயோ, என்ற பையன் உசுறு தாங்க எனக்கு பெருசு. கொண்டாங்க, கை நாட்டு போடுறேன். அம்மா, எம்மட அப்பனுக்கு தான் நான் பிறந்தேனா, அதுல நீ கை நாட்டு போடாத. என்னடவே வா. நெல்றா, அவ்வளவு அங்காரமா உனக்கு ராஸ்கோல். அந்த வாத்தியாரு அவளை கூட்டு கொடுத்து பணம் சம்பாதிக்க தான் கூட்டிட்டு போறான். அவ 12 வருஷமா என்ற கைப்பையனை உள்ள வச்சிருந்தாங்களே, சத்து முன்னாடி விட்டானே. அம்மா,
கொடுங்க சார். 2.5 பைங்க. உள்ள கொண்டு போய் வைக்கத்தான். கொடுப்பா. வேமா அருக்காணி இந்த வீட்ல தாண்டா இருக்கா? வீடு எப்படி இருக்கிறாமா? எங்க மொத்த செயலோட பெருசா இருக்குதுங்க. கலெக்டர் வீடுன்னா சும்மாவா? யாருங்க இது கலெக்டர்? உன் அருக்காணிதான்ப்பா. No, no, Mr. Arun Prasad. I call her activity as the most indifferent one. I don't need any of her explanations. You see, I need better results. I mean, better. அப்படின்னா இங்கிலீஷ்ல பெட்டர்னா எவ்வளவு மேல்னு அர்த்தம். உள்ள பேசுறது அருக்காணி. அருக்காணிங்களா? வேண்ட கைப்பே உனக்கு இப்படி வேக்குது? வா உள்ள வா. பாப்பா. என்னடா சொல்லிட்டா? ப்ளீஸ் அழகப்பா. நீ ஏன் அழுதா இப்படி? நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? இருக்கு பையல. அம்மா நீங்க ராமனை கூட்டிட்டு போய் இந்த பாரு, நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு, அப்புறமா பேசிக்கிறேன். வா. அருக்காணி, ஏமா என்னென்னமோ பேசணும்னு சொல்லுமா. இந்த மாதிரி சமயத்துல என்ன I know. நீ ஆபீஸ் புறப்பட்டு போ. என்ற ஒரே மகன் நம்ம இருக்கால பாக்காம போயிடணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா அது இப்படி சிக்கேறி போயிருக்குது? அத்தா பெரிய ஜெயில துளியுண்டு என்னைக்கும் சீக்காய்க்குமா பஞ்சம்? குடுக்குறாங்க. என்ன இருந்தாலும் நீ சொல்லி தேய்ச்சி விட இருக்குமா? அவள் பயல. ஏமா இத்தனை வருஷமா சோத்துக்கு ஜாத்துக்கு என்ன பண்ண? எப்படியோ அரை வயிறும் காவயிறுமா காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அட குமி, சீக்கா காலில் பண்ற போது இதுகளுக்கு வந்த வாழ்வை பாத்தியாடா? செல்லக்கா, கலெக்டர் மாவும் உங்க கூட தான் இருந்தாங்களா? இவனுக்கு சொந்த தாய் மாமா மகன் வேற எங்க இருப்பா? அவ பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வருவா, இவன் மாடு மேய்ச்சிட்டு வருவான். பொழுதோட 2 பேரும் படக்கால உட்காந்து சாடி தட்டுவாங்க. இந்தா சாப்பிடு சாமி. சாரு இத்தனை நாளா எங்க இருந்தாப்ல? சாப்பிட்டே சொல்லுங்க. ஜெயில்ல பாதுகாப்பான இடத்துல இருந்துதான் வந்திருக்காரு. புரியல் நிறையவே வச்சுக்கோங்க. ஆமா, ஜெயிலுக்கு எதுக்கு போனாப்ல? எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பேசக்கூடாத வார்த்தை பேசிட்டா கடப்பாறை எடுத்து ஒரே ஏத்து நாக்கு வெளி தள்ளி போச்சு. எங்கம்மா வீட காணோம்? ஐயா இத்தான கப்பு அருக்காணி படிச்சப்போ கிடைச்ச பெருமைப்பா. ஆனாலும் இந்த பிள்ளைக்கு இத்தனை ஆர்வம் ஆகாது, கரிசனமும் ஆகாது. வாஸ்து சென்னை வானொலி நிலையம் ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை இரவு 9:30 மணிக்கு இதே அலைவரிசையில் மாவட்டத்தின் புதிய கலெக்டராக பொறுப்பேற்றிருக்கும் செல்வி அருக்காணி IAS அவர்கள் தி நியூ ரோல் ஆஃப் விமன் இன் தி நேஷனல் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார்கள். அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில் தொடரும். அதுவரை வாத்திய இசை. சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க. காலையில கொஞ்சம் அவசரமா ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட சரியா கூட அதனால என்னங்கப்பா, நாம நாளைக்கு லேடியோல பேசுறதா
ஆமா. அது நம்ம உருப்படி நீ கேக்குமா? ஆ, கேக்கட்டும் கேக்கட்டும். நான் மட்டும் பக்கத்தால இருந்தேன்னா நல்லா கழுகிட நாய்களான்னு காது ஜெபு கழிகிற மாதிரி பெருசா திருக்கி விட்டுருப்பேன். அவ்வளவு ஆத்திரம் பாத்திட்டு. ஒரு கொலையை செஞ்சுட்டு ஜெயில் போயிட்டு வந்தோமா உங்க ஆத்திரம் தனியில? அத்தை சொன்னப்போ நான் நம்பவே இல்லை. நான் கலெக்டர் ஆகணுங்கிறதுக்காக நீங்க கைதியானதை நினைச்சா. அன்னைக்கு நான் மட்டும் சூளக்கார கொத்தலைன்னா இன்னைக்கு நம்ம பேரை லேடியோல கேட்க முடியுங்களா? இத்தனை வருஷமா எவ்வளவு லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன் தெரியுமா? அதுவும் நீங்க சொல்லி அனுப்புன மாதிரி இங்கிலீஷ்ல. ஆனா படிக்க சொல்லி கேட்கதா நீங்க அங்க இல்ல. கிடக்குது விடுங்க. சேரி பையன் வெளியில இருந்தாலும் களிதான் திம்பேன், ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் களிதான் திம்பேன். ஒண்ணு குடி முழுகி போடல. மணி அடிக்குதுங்க. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க. இப்படி மரியாதையா பேசி எனக்கு அவமரியாதை பண்ணாம இருக்கீங்களா? சரிங்க.